ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நடந்த மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டஃப்பாக மாட்ரேட்டாக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸிமம் கேட்ட வரைக்கும் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃப்னு சொல்கிறாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கொஷின் பேப்பருடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, எதெல்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும், ஓவரால் இந்த கொஷின் ஈஸியாக டஃப்பாக அப்படிங்கிற என்னுடைய அனாலிசிஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். அண்டு ஒருவேளை கொஷின் டஃப்போ மாட்ரேட்டோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த தடவை கரெக்ஷன் எப்படி இருக்கும், கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கா, இன்ஜினியரிங் படிக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப்னா என்ன அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஏன்னா இந்த ஒரு வீடியோ வச்சு தான் நெக்ஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் எவ்வளோ மார்க் எடுக்க நம்ம எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறது, அது அப்புறம் எப்படி தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கான்க்ளூஷன் வர முடியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலி இந்த கொஷின் ஈஸியாக டஃப்பாக அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 1 வேர்டில் 20க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, ஓவரால் 90க்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் எழுதுனதை வச்சு அப்படிங்கிறத வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க கொஷின் பேப்பரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1 வேர்டுக்கான ஆன்சர் சொல்லிடவா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம அடிக்கடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப் வந்து மஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டா வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணாவே உங்களுக்கான எல்லா பிடிஎஃப்பும் கிடைக்கும். ஸோ மஸ்ட்டு வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், subtraction is not a binary operation in natural number. Okay. And second question, நான் டேரெக்டாக ஆப்ஷன் சொல்லிடுவா, கொஷின் நம்பர் அண்ட் ஆப்ஷன் நம்ம கொஷின் பேப்பர் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா. செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி 2, தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி 1/5, ஃபோர்த் கொஷினுக்கு ஆப்ஷன் டி 2.5, ஃபிஃப்த் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ 1,2, சிக்ஸ்த் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ 19, செவன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் பி y = x³ + 2, எயித்து கொஷினுக்கு ஆப்ஷன் பி 1,2, நைன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் டி 2xu, 10th கொஷினுக்கு ஆப்ஷன் பி 2, 11th கொஷினுக்கு ஆப்ஷன் பி +or-1/√2 × 1 + i, 12th கொஷினுக்கு ஆப்ஷன் பி 1 + i, 13th கொஷினுக்கு ஆப்ஷன் டி 0.25, 14th கொஷினுக்கு ஆப்ஷன் சி π/2, 15th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ 1,0, 16th கொஷினுக்கு ஆப்ஷன் பி π/6, 17th கொஷினுக்கு ஆப்ஷன் சி πa³ / 6, 18th கொஷினுக்கு ஆப்ஷன் பி 1/√2, 19th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ πa, 20th கொஷினுக்கு ஆப்ஷன் பி 1/f(x) × f'(x) × dx, which is the answer. Now go to the 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் செக்ஷன். எதாவது ஈஸி, எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 21 வெரி வெரி ஈஸி கொஷின். அட்ஜியை கொடுத்து ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் தான், ரொம்ப ஈஸி தான், நான் சொல்லியிருக்கேன். அட்ஜியை கொடுத்து ஏ இன்வெர்ஸ், ஏ கொடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ ஃபைன் பண்ணுறது, ஏ கொடுத்து அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதுலேருந்து கேட்பாங்கன்னு சேம் ஈஸியாக கேட்டிருக்காங்க. அண்ட் அகெயின் ஒரு ஈஸியான கொஷின், z = x + iy அப்படிங்கிறப்ப தென் ஃபைண்ட் த ரியல் பார்ட் ஆஃப் 1/z இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் as you know 1 + i. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். வெரி வெரி ஈஸியான கொஷின். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் -√3 இதுவுமே நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது எஸ், திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. ப்ரீவியஸ் இயர் நான் மாடல் கொஷின் பேப்பர், ஐ திங்க் உங்களுக்கு மேக்ஸுக்கு நான் 2 மாடல் கொஷின் பேப்பரும் 3 எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி தெரியல, 2 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணி அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் ஏதோ ஒரு கொஷினில் இந்த கொஷின் இருந்துச்சு. ஸோ அதனால் இதுவும் படிச்சிருப்பீங்க. இஃப் y = 4x + c is a tangent to the circle x² + y² = 9ங்கிறப்ப find the c value. இது ஒரு கொஷினில் இருந்தது. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. ஃபைண்ட் த ஸ்லாண்ட். இந்த கொஷின் நான் கேள்விப்பட்டது பெருசாக இல்லை, நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமும் இல்லை. ஸோ இது எப்படின்னு எனக்கு சரியாக தெரில. ஓகேங்களா. ஸோ அதனால் மேபி ஒரு கொஷின் இப்போதைக்கு டஃப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் மேபி அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஷோ தட் த ஃபங்க்ஷன் இஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1. லாஸ்ட்டாக நான் நேற்று ஈவினிங் ஒரு ஐ திங்க் ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு மாடல் கொஷின் பேப்பர் போட்டிருந்தேன், ஜூன் மந்த் 2024 கேட்டது. ஸோ எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கேட்குறாங்க பார்த்துக்கோங்கன்னு. எஸ் டெஃபினெட்லி அதுலேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1 நேற்று 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, நான் 2 மார்க்கில் இருக்குது. ஓகே, தட் இஸ் வெரி ஈஸி. அண்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபைன் பண்ணுறது இதுவும் ஈஸி தான். ஸோ அடுத்தது என்னது, ஃபைண்ட் த கான்ஸ்டன்சி. இது நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஓகே, அதோட விட்டுறலாம். 9th கொஷின் பாலினாமியல் மினிமம் டிகிரி ரேஷனல் ரூட். ஸோ அதுவுமே ஈஸியாக தான் இருக்குது. 13th எஸ் அஃப்கோர்ஸ் டிஃப்ரென்ஷியல் இன்டெக்ரல்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ சரியான ஈஸி தான். ஸோ ஐ திங்க் த கொஷின் பேப்பர் ஷுட் பி த ஈஸியாக தான் இருக்குது. 2 மார்க்கு பொறுத்தளவில் மை
ஒப்பீனியன் வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து இம்பார்ட்டண்ட் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னாவே ஷுவராக வந்து நீங்கள் ஒரு 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் 6 கொஷின் 7 கொஷின் வரைக்குமே அட்டன் பண்ணியிருக்க மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது என்னுடைய பாயிண்டில். நீங்கள் நீங்கள் ஜஸ்ட் மினிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளஸ் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே 5 to 6 கொஷின் ஷுவராக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 மார்க் மை பாயிண்டில் வந்து ஈஸியானதாக நான் சொல்கிறேன். அடுத்து அப்படியே 3 மார்க் செக்ஷன் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் எடுத்தோடனே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். நான் லாஸ்ட்டாக போட்ட மாடல் கொஸ்டின் பேப்பரில் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். நவ் ஹியர் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எனிவே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், ஈஸியாக எழுதியிருப்பீங்க. அண்ட் இந்த கொஷின்ஸ் mod z equal to 2ங்கிறப்ப 8 less than or equal to z plus 6 plus 8 which is less than or equal to 12ங்கிறது ஷோ பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மாடல் கொஷின். பாருங்களேன், நான் கொடுக்குற மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் எப்படி கொடுப்பேன்னா, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நான் ஃபஸ்ட் இந்த கொஷினை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவேன். இந்த தடவை இருந்து கேட்க சான்சஸ் இருக்குதா, இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வச்சுலாம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ அப்படிங்கிறத கொடுத்தேன். ஸோ அதுலேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ அட்டன் பண்ணியிருப்பீங்க. சால்வ் தி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம் சரியான ஈஸி. ஸோ அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. தியரி ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேபி இது வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் இது படிச்சிருந்தா எழுதிருக்கலாம். இது 35 வெரி ஈஸியான ஒரு கொஷின். நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் அதுவுமே எழுதியிருக்கலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டஃப்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நான் பார்க்குற வரைக்கும் இப்போ வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. ஸோ பார்ப்போம் என்னென்னு. 36 இதுவுமே ஈஸி தான். அங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. தென் உங்கள் du/dt வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸி. மேபி டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் அந்த சாப்டர்ஸ் அவ்வளோ படிக்காதவங்களுக்கு மேபி டஃப்பாக இருந்திருக்கலாம். அதர்வைஸ் ஈஸியாக தான் தெரியுது. 37 ஓகே. டாய்லர் சீரியஸ் ஓகே. இது ஒரு கொஞ்சம் ரொம்ப படிச்சிருக்கணும். ஏன்னா டாய்லர் சீரியஸ், லாரன்ஸ் சீரியஸ் இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸில் வர ஒன்று. அதுவுமே வந்து அட்வான்ஸ்டு யூஜி பிஜி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடியது. ஸோ அதை இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, மேபி இது ஒன்று காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, 3 மார்க் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. மேபி வந்து 3 மார்க்கில் வேணால் ஒரு 4-5 அந்த மாதிரி மினிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தவங்க 4-5, மேக்ஸிமம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல்லாம் படித்தவங்க ஆல்மோஸ்ட் டைப் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, 3 மார்க் என்னோட 2 மார்க் ஈஸி அண்ட் 3 மார்க் வந்து மாடரேட் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 மார்க்குள்ளே போவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் கிரேமரா என்ன கிரேமர் கிரேமர் ரூல் வெரி ஈஸி மெத்தட். டெஃபினெட்லி வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் 1.25 நினைக்கிறேன், 25 24 எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டில் 3rd and 4th சப்டிவிஷன் படிச்சிருக்க சொல்லியிருப்பேன். ஸோ வெரி ஈஸி கொஷின். கிரேமர்ஸ் எடுத்தோடனே ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நான் அதை விட்டுறலாம். அடுத்து பி ஆப்ஷன் போகவே தேவையில்லை. அடுத்தது 42 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த பேரபோலா. இது நான் நேற்று லாஸ்ட்டாக மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருந்த 5 மார்க் தான். ஸோ அதனால் எஸ் அஃப்கோர்ஸ் இதுவும் ஈஸி தான். அண்ட் ஆல்சோ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ 42ல் பி வந்து வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஸோ அதனால் அதையும் விட்டுலாம். அடுத்து அப்படியே 43 வந்தோம் அப்படின்னா எஸ் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. எஸ் 43A இதுவுமே சரியான ஈஸி கொஸ்டின்ங்க. நான் நேற்று போட்டிருந்த வீடியோவில் இது இருந்துச்சு. நான் நீங்கள் வேணால் நம்ம 12th மேக்ஸுக்கு நான் 2 கொஸ்டினோ 3 மாடல் கொஸ்டினோ போட்டிருந்தேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த எக்ஸாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வெரி ஈஸி. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு சொல்யூஷன் வந்து 1/3ன்னு சொல்லிட்டாங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் அதர் 3 சொல்யூஷன்ஸ். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஈஸி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவும் ஈஸி தான். இப்போ வரைக்கும் 3 5 மார்க் ஈஸியாக தான் இருக்குது. எஸ் அகைன் 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. வெக்டார் மெத்தடில் 4 ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ 4லேருந்து ஒன்று கேட்பாங்க சொல்லியிருந்தேன். சேம் அதே கேட்டுட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப 4 5 மார்க் இது வரைக்கும் எழுதிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ 4 5 மார்க். அடுத்து அப்படியே 45 வந்தோம் அப்படின்னா எஸ் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் ஃபோக்கி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதுவுமே ஈஸி தான். மேபி இந்த கொஷின் படிக்காதவங்களுக்கு வேணா ஒரு மாதிரி டஃப்பாக தெரியலாம். மற்றபடி இது ஈஸியாக தான் தெரியுது. ஓகே, இப்போ வரைக்கும் இது ஒரு மாடரேட் லெவலில் வைப்போமா? அடுத்தது 46 நான் பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கன்ஃபார்ம் கேட்பான்னு சொல்லியிருந்தேன். கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இதெல்லாம் டஃப்ங்கிற லிஸ்ட்லேயே வைக்க முடியாது. சரியான ஈஸி. 47 12th சாப்டர் ட்ரூத் டேபிள் சரியான ஈஸி. 12.2 எக்ஸசைஸ் நான் சொல்லியிருப்பேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அகைன் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் இதையுமே டஃப்னு சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் பார்த்ததுல ஒரு 5 மார்க் தானே மாடரேட்டில் வச்சிருக்கேன். ஸோ அதனால் டெஃபினெட்லி 5 மார்க் இஸ் த ஈஸியஸ்ட் செக்ஷன். 1 வேர்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 15 கொஷின் புக் பேக்கு, 5 கொஷின் புக் இன் சைடு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பார்த்தேன். ஸோ மேபி 15ங்கிறது ஓகே டீசெண்டான ஒரு புக் பேக் கொஷின்ஸ் தான். நான் 15லேருந்து ஒரு 17 வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் லாஸ்ட் இயர் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. ஓகே, பட் மற்ற 5மே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான இல்லை, ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனலி என்னுடைய கான்க்ளூஷன் வந்து இந்த கொஷினுக்கு வந்து அபோவ் மாடரேட்லாம் சொல்ல முடியாது. இது ரொம்ப ஈஸி தான்.
எப்படி சொல்கிறது, ரொம்ப எப்படி சொல்கிறது, சென்டம் எடுக்கிற அளவுக்கு ஈஸின்னு சொல்லலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து 90க்கு 80+ எடுக்கிற அளவுக்கு கொஷின் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நீங்கள் நல்லா கேதர் பண்ணி லைட்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓரளவுக்கு ஒரு பார்வை பார்த்துருந்தீங்கன்னாவே ஷுவர் ஷார்ட்டாக 90க்கு 75 80+ அசால்ட்டாக தூக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸி கொஷின் தான். என்னுடைய கான்க்ளூஷன், இந்த கொஷின் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க, இந்த தடவை ஈஸியாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஸ்டூடெண்ட் சொல்கிற மாதிரி டஃப்பாக இருக்குது இல்லை மாடரேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணவே கிடையாது. ஸோ எந்த அடிப்படையில் நீங்கள் இது டஃப் மாடரேட்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. மேபி நம்ம வீடியோ பார்க்கலையா எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நம்ம வீடியோவில் நான் எல்லாமே சொன்னது தான் வந்திருக்குது, ஈவன் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷுவர் ஷாட் இஸ் தி ஈஸி கொஷின் பேப்பர். ஸோ ஃபைனலி உங்களுடைய எவ்வளோ மார்க் எடுப்பீங்க 90க்கு கமெண்ட் பண்ணுங்கள். 1 வேர்டில் எவ்வளோ மார்க் கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் ஈஸியாக டஃப்பாக உங்கள் பார்வையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.